மேம், ம். ஆடி மாசம் வந்தாச்சு. புது கல்யாண தம்பதிகளுக்கு ஆடிப்பால் குடுக்கறத பத்தி சொல்றீங்களா? டெஃபினட்டா. ஆடி மாசம் அப்டின்னாலே வந்து பண்டிகைகள் இல்லன்னு நெனைப்போம். ஆனா, கல்யாணம் ஆன தம்பதி எல்லாருக்குமே ஆடி மாசம் ஆடிப்பால் குடுக்குறது அப்டிங்கிறது அந்த காலத்துலருந்து வழக்கத்துல இருக்க ஒரு விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றேன். மறக்காம இந்த வீடியோவ சேவ் பண்ணிக்கங்க. ஆடி மாசம் பொறந்த உடனே கடைசில தான் கல்யாணம் ஆச்சு. மறுநாளே எனக்கு ஆடி பொறந்துடுது. என்னால ஆடிப்பால் குடுக்க முடியல அப்டின்னாலும், கவலையே பட வேண்டாம். இந்த மாசம் முழுக்க நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ, உங்க மாப்பிள்ளைய ஆத்துக்கு அழைச்சு நீங்க ஆடிப்பால் குடுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, பொண்ணு மாப்பிள்ளை எண்ணெய் தேய்ச்சு குளிச்சுட்டு பொண்ணோட பொண்ணோட ஆத்துக்கு வந்துட்டு, அங்க வந்து ஆடிப்பால் குடுப்பா. இந்த ஆடிப்பால் குடுக்குறது அப்டின்னா என்னன்னா, தேங்காய் பால் எடுத்து குடுக்குறது. சில பேர் ஆத்துல என்ன பண்ணுவா, ஆத்துக்கு அழைச்சு பருப்பு திருக்கம் இதெல்லாம் பண்ணி, அதாவது திருக்கணமுது அப்படின்றது பாயசம்லாம் பண்ணிட்டு, பாயசத்துல வந்து தேங்காய் பால் எடுத்து வெல்லம் சேர்த்து பாயசமாவும் குடுப்பா. சில பேர் ஆடிப்பாலாவும் குடுப்பா. வெறும் பாலும், தேங்காய் பால் எடுத்து கூட குடுப்பா. இது வந்து எவர் சில்வர் டம்ளர்லயும் குடுக்கலாம். வசதி இருந்தா வெள்ளி டம்ளர் வாங்கி, வெள்ளி டம்ளர்லயும் மாப்பிள்ளைக்கு ஆடிப்பால் குடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தேங்காய் வெத்தல பாக்கு குடுத்தே ஆகணும். பொண்ணையும் மாப்பிள்ளையும் நிக்க வச்சு தேங்காய் வெத்தல பாக்கு அவளுக்கு குடுக்கணும். இந்த ஆடிப்பால் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அதாவது நீங்க தேங்காய் துருவி, பால் எடுத்து, வெல்லத்த கரைச்சு, வெல்லத்த சேர்த்து நீங்க நம்ப தேங்காய் பால் பாயசம் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட்ல தான் இந்த ஆடிப்பாலும் பண்ணணும். ஆடி தேங்காய் பால் பாயசம் அப்படின்னு இத சொல்லுவா. திருக்கணமுது அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆத்துல பருப்பு திருக்கமுது பண்ணி அவாளுக்கு சாதம் போடணும். இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க இத பண்ணணும். சில பேர் வந்து குழந்தை பொறக்கிற வரைக்கும் பண்ணுவா. சில பேர் அவளுக்கு சக்தி இருக்க வரைக்கும் எவ்ரி இயர் இத பண்ணுவா. அண்ட் நான் ஏதாவது சொல்றதுக்கு விட்டு போயிருந்தா, ஆடி மாசம் ஆடிப்பால பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எல்லாருமே, உங்க ஆத்துல ஆடிப்பாலுக்கு என்ன குடுத்தா? எப்படி இருந்தது அந்த அனுபவம்? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ வெரி மச்.